ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் பேங்கிள் ராப்பிங் அண்ட் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த 15 இன்ச் கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்துட்டு எப்பயுமே பேங்கிளுக்கு த்ரெட் ரேப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 15 இன்ச் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். ஆர் வந்துட்டு நீங்கள் கேலண்டர் அட்டை எடுத்துக்கலாம். ஆர் எக்ஸாம் பேட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்டு இருந்தனால நான் இந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒன் சைட் மட்டும் டேப் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேஐபி பிராண்ட். நம்ம வந்துட்டு த்ரெட் கலரோட நம்பர் வந்துட்டு மிஸ் ஆகாமல் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்ட மாதிரி கொடுப்பாங்க. வந்துட்டு அந்த கவரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மடக்கி இந்த த்ரெட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் த்ரெட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அதே பிராண்டில் அந்த நம்பர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த த்ரெட் கலர் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் பார்த்துட்டிங்கன்னா 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 கட் பேங்கிள் பார்த்திங்கன்னா 2/4 சைஸ். ஸோ இந்த 2/4 சைஸ் பேங்கிளுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுக்கலான்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கட் பேங்கிளுக்கு நம்ம எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ நியூவாக இந்த லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 32 ஆர் 33 அந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நீட் ராப்பிங் வருது அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 29 to 30 அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா சிசர், நார்மல் சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் கட் பண்ண அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேங்கிளில் இந்த த்ரெட்டை ஒட்டும் போது அது வந்துட்டு ஃபுல்லாக கலடாமல் இருக்கும், உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான். இப்போ வந்துட்டு பேங்கிளில் கொஞ்சமாக இந்த உள்பக்கமாக வந்துட்டு கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் எடுத்து அது மேலே வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு சுற்றும் போது அது கலடாமல் இருக்கும், நல்லா காஞ்சி ஒட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா காய விட்டுருங்க அதை. இப்போ வந்துட்டு நான் இன்னொரு பேங்கிள் அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு நான் ராப்பிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு லைனாக வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ரேப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வாய்ஸில் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப கிளியராக புரியும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக போட்ட நெக்ஸ்ட் செட் வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்டு அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம சேனலில் 170+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அண்டு உங்களுக்கு இருந்த டவுட்ஸு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகியிருந்தால் எனக்கு ஒரு தம்ஸ் அப் ஃபிங்கர் இமோஜி போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம்.
அப்படி இதை உங்களுக்கு கமெண்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், ஹேர் அக்சஸரிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் என்ன மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணால் நார்மல் ப்ரைஸில் எவ்வளோ, நம்ம ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ கொடுக்க போகிறோம், அண்ட் ஹேர் அக்சஸரீஸில் சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு அண்டு கிட்ஸுக்கான டிக்டாக் கிளிப்பு இந்த மாதிரி வந்துட்டு நார்மல் ப்ரைஸ் அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேங்கிளுக்கு நம்ம வருவோம். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு லைட்டாக த்ரெட் அப்ளை பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். அது ஒட்டினதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிங்களாவே போதும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம நல்லா wrap பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேங்கிளில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க. நான் வந்துட்டு 2 பேங்கிளுமே ரேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் ஸ்டார் ஷேப் குந்தன் எடுத்துக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களோடது தான். நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக க்ரீன் ஆர் வந்துட்டு செராமிக் பேர்ல் ஆர் வந்துட்டு கோல்டு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் 3mm ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் வேறு டிசைனுக்காக எடுத்தேன். பட் நான் வந்துட்டு அந்த டிசைன் அந்த பேங்கிளில் பண்ணலை. ஏன்றதை நான் வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் பார்க்கலாம் வாங்க. இது என்ன டிப் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர், ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேங்கிளை வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2/4 சைஸ் பேங்கிள். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 4 கார்னர்ஸில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நான் ஈக்குவல் அந்த சென்டிமீட்டர் வச்சு நான் ஒரு ப்ளஸ் ஷேப் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போது அந்த லைன்ஸை வச்சு நம்ம இந்த அந்த லைனில் வந்துட்டு எண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நம்ம 4 கார்னர்ஸ்லேயுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த ஸ்டார் ஷேப் வர மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த ஸ்டார் ஷேப் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டார் ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த டிசைன். நம்ம வந்துட்டு போன டைம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம அதில் ஐ ஷேப்புக்கு பதிலாக ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேப் யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸ்லேயுமே நீங்கள் இந்த ஸ்டார் ஷேப் குந்தனம் வச்சுக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு ஸ்டோன் பிக் பண்ண யூஸ் பண்ணியிருக்க டூல் பார்த்திங்கன்னா க்ளூ பென். இந்த க்ளூ பென்னை வந்துட்டு பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் க்ளூ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் பிக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் பை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சேம் லீஃப் டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோல்டன் கலர் ஐ ஷேப் எடுத்து வச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி 2 கட் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸு, வளைகாப்புக்கு
மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இது வந்துட்டு ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வளைகாப்புக்கு, மேரேஜ்க்கு, ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு உங்களுக்கும் பேங்கிள்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த வந்துட்டு லீஃப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைனையே தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இதுவே டிசைன் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னா இந்த எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் சென்டரில் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அது சென்டரில் சேம் ஸ்டார் வச்சுட்டு அதை சுற்றியும் நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டிசைனும் சூப்பராக இருக்கும். பட் நான் சிம்பிளாக செய்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் 2 பேங்கிளுமே முடிச்சுட்டு காமிக்கிறேன். அண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்க டிசைன். ஸோ சேம் மெத்தட் தான், பட் ஸ்டோன்ஸ் தான் வேறு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லை, நான் டிசைன்ஸில் அப்லோட் பண்ணணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ நான் வந்துட்டு அப்பப்போ நான் எனக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸில் வர டிசைன்ஸ் அண்டு நானாக ஓனாக மேக் பண்ணுற டிசைன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.